ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து சம்மரில் தான் ரொம்ப நல்லா கிடைக்கும். அதை வாங்கி நம்ம எப்படி மாங்காய் ஊறுகாய் போடலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு வந்து நான் கிளிமூக்கு மாங்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாங்காய் வாங்கி போட்டால் தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த காம்பை நீக்கிக்கலாம். காம்பை நீக்கிட்டு எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கத்தியில் மேல் பாகத்தையும் இந்த மாதிரி அறுத்துக்கணும். சதை கொஞ்சம் கூட இல்லாத நல்லா ஒட்டை அறுத்துக்கணும். கொட்டையில் கொஞ்சம் சதை இல்லாத நல்லா ஒட்டை அறுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், 2 சைடும் நல்லா அறுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறத நம்ம அறுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடும் இருக்கிறத நம்ம அறுத்துக்கலாம். எல்லாம் அறுத்தாச்சு. இப்போ நம்ம கொட்டையில் இருக்க சதைப்பகுதியும் நல்லா கொஞ்சம் கூட மாங்கொட்டையில் இல்லாத நல்லா ஒட்டை அறுத்துட்டோம். பாருங்கள், கொஞ்சம் கூட சதைப்பகுதி இல்லை, எவ்வளோ க்ளீனாக அறுத்துருக்கோன்னு பாருங்கள். இந்த மாங்கொட்டையை வந்து நம்ம தூக்கி போடாத இது உள்ளே இருக்கிற அந்த பருப்பை எடுத்து வச்சு நம்ம காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைங்களுக்கு வயிற்று வலியோ இல்லை வயிற்றுக்கடுப்போ ஏற்பட்டால் நம்ம அதை வந்து பொடியை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டால் அந்த வயிற்றுக்கடுப்பும் வயிறு வலியெல்லாம் போகும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இது நல்லா கேட்கும். இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த கொட்டையை. உப்பையை வந்து இது எப்படி அறியலாங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கணும். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நம்ம சின்னதை ஸ்கொயர் டைப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்தந்த அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சின்ன துண்டுகளாக தான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வேஸ்ட் ஆகாத இருக்கும். நிறைய எடுத்துட்டால் கூட அது டக்குன்னு சாப்பிட்றலாம், நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைஸ் சரியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாமே கட் பண்ணியாச்சு. மாங்கொட்டையில் இருந்த அந்த பகுதியும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஓரளவுக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு எந்த பாத்திரத்தில் ஊற வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மண் பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். மாங்காயும் நான் அறுத்தியில் போட்டுக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு போட்டால் நல்லா கரெக்டாக இருக்கும். பத்தலைனா கூட நம்ம அப்புறம் சால்ட் சேர்த்திக்கலாம், தூள் உப்பு. பாருங்கள், இது நல்லா நான் 2 நாள் வெயிலில் வந்து வேடு கட்டி வெள்ளை துணியில் வேடு கட்டி நான் ஊற வச்சுருந்தேன். வெயிலில் நல்லா காய வச்சுருந்தேன். பாருங்கள், 2 நாள் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். இதுலேயே நான் ஒரு 10 வரமிளகாய் போட்டுக்கிறேன். இது என்னுடைய ஸ்டைலில் நான் சொல்கிறேன். எதுக்காக 10 வரமிளகாய் போட்டுக்கிறேன்னா, அப்போ தான் இந்த வரமிளகாய் வந்து சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாத்தூளும் போட்டுக்க போகிறோம். இருந்தாலும் இது போடும்போது நம்மளுடைய ஊறுகாய் வந்து நல்ல சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். இதை வந்து ஆற வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கரகரனே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இதுக்கு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் இந்த 50 மில்லி அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்ல ஆயில் காஞ்சதும் மாங்காய் ஊற வச்ச மாங்காய் இதுலேயே போட்டுக்கலாம். ஆயிலே இந்த மாங்காய் வேகும்போது நல்லா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஆயிலே வேகும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சும்மா ஒரு செகண்ட் இருந்தால் போதும். இதிலே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளோடைய வாசம் வராது இருக்கிறது நம்ம ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும்.
இப்போ வந்து கடுகு வெந்தய பொடியை இதோடு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கணும். தனி மிளகாத்தூள் வந்து நான் இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் மிளகாய்த்தூள் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மாங்காயை ஊற வச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். உப்பு பத்தலை, நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட வேண்டாம், கரையாது. சால்ட்டு போட்டால் சரியாக இருக்கும். இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உப்பவே சாப்பிடும் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அப்போ செஞ்ச ஊறுகாய் மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு பீங்காய் பாத்திரத்தில் இல்லை ஜாடியிலே போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம சூடுபடுத்தி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இந்த மாதிரி மர ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கெட்டு போகாத இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.